பேரன்பு கொண்ட சொந்தங்கள் யாவருக்கும் வணக்கம். ஒரு சகோதரர் கால் பண்ணியிருந்தாங்க. அவங்க கேட்ட கேள்வி என்னன்னு கேட்டிங்கன்னா, எனக்கும் பக்கத்து நிலத்துக்காரருக்கும் இட பிரச்சனை இருக்குது. இந்த இட பிரச்சனையை சரி பண்ணுறதுக்கு, நிலம் அளக்கிறதுக்கு அந்த பக்கத்து நிலத்துக்காரர் தான் பணம் கட்டினார். இடமும் அளக்க வந்தாச்சு, அளந்துட்டாங்க. அளந்துட்டும் போய் கிட்டத்தட்ட 4-5 மாதங்கள் ஆகிவிட்டது. இப்போ அந்த பக்கத்து வீட்டு நிலத்துக்காரர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா, அளந்ததில் ஆட்சேபனை இருக்குன்னு சொல்லி அவர் மேல்முறையீடு செய்கிறாரு. இப்போ இதில் நான் தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மேல்முறையீடு செய்வதற்கு கால அவகாசம் எவ்வளவு? ஒரு நிலத்தை அளந்து விட்டு போனதுக்கப்புறம் மேல்முறையீடு செய்வதற்கான கால அவகாசம் இருக்குது எவ்வளோ இருக்குது? ஸோ இதை குறித்து நான் கொஞ்சம் தெளிவாக தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். இத்தனை காலம் தாழ்த்தி அப்பீல் பண்ணலாமா அப்படிங்கிறத கேட்டாங்க. இதில் நம்ம தெரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்னன்னு கேட்டிங்கன்னா, ஒரு நிலத்தை அளப்பதற்கு அரசாங்கம் வைத்திருக்கிற விதிமுறைகள் ஒன்று இருக்குது. ஆசை தம்பியோட வழக்கில் அந்த ஒரு சுற்றறிக்கை பாஸ் பண்ணியிருக்காங்க. 2021 மார்ச்சில் ஒரு சுற்றறிக்கை பாஸ் பண்ணியிருக்காங்க. அந்த சுற்றறிக்கையில் பாயிண்ட்டாக சொல்லியிருக்காங்க. அந்த ஆசை தம்பி வழக்கில் ஹைகோர்ட்டு போட்ட தீர்ப்பு என்ன அப்படின்னா, நிலம் அளப்பதற்கு பணம் கட்டின நாள்லேருந்து 1 மாதத்துக்குள்ளே அளந்து கொடுக்கலைன்னா சர்வேருக்கு பெனால்ட்டி போடணும் அப்படின்னு சொல்லி அரசாங்கம் நீங்கள் அது சம்மந்தமாக ஒரு ஆணை பிறப்பிக்கணும்னு சொல்லி தான் ஜட்ஜ்மெண்ட். அதை பேஸ் பண்ணி என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஜட்ஜ்மெண்ட் ஒரு சுற்றறிக்கை வெளியிடுறாங்க. இதை நாங்கள் 1 மாத கால அளவுக்குலாம் பண்ண முடியாது, எங்களுக்கு ஒரு 90 நாள் டைம் தேவை. அப்போ ஒரு நிலத்துக்கு பணம் கட்டிட்டோம் அளக்கிறதுக்கு அப்படின்னா, அந்த நிலத்தை அளப்பதற்கு 90 நாள் டைம் எடுத்துக்கலாங்கிறது அந்த சுற்றறிக்கையில் சொல்லியிருக்க ஒரு முக்கியமான தகவல். ஒரு பக்கத்துக்கு இவ்வளோ பணம் கட்டணும், அதை எப்படி கட்டணும், எல்லா டீட்டெயிலுமே அந்த சுற்றறிக்கையில் இருக்குது. நான் உங்களுக்கு அந்த சுற்றறிக்கை வேணால் இந்த வீடியோக்கில் டிஸ்கிரிப்ஷனில் தரேன். உறவுகள் அதை நீங்கள் எடுத்து பயன்படுத்திக்கணுங்க. முதல்ல நீங்கள் அதை படிச்சிட்டிங்கனாவே உங்கள் நிலம் அளப்பதை இப்படித்தான் அளக்க முடியும், அரசாங்கம் விதிமுறை இப்படி தான் இருக்குது அப்படிங்கிறத நீங்கள் தெரிந்து கொள்வீங்க. ஓகே, இப்போ சகோதரர் கேட்ட கேள்விக்கான பதில் கூறுவோம். ஒரு நிலத்தை அளந்து முடிஞ்ச உடனே வித்தின் 15 days 15 நாட்களுக்குள்ளே நம்ம மேல்முறை செய்யலாம். அதை தாண்டி 15 நாளை தாண்டி ஒரு மாதத்துக்குள்ளே நம்ம என்ன செஞ்சுக்கலாம்னா மேல்முறை செஞ்சுக்கலாம். இல்லை அதில் ஏதாவது பிரச்சனைகள் இருக்குது அப்படின்னா, ஏதோ ஒரு பெரிய இஷ்யூ போயிட்டுருக்கு அப்படின்னா, அதற்கான உரிய காரணத்தை சொல்லி காலம் தாழ்ந்தாலும் மேல்முறை செஞ்சுக்கலாம். இப்போ மேபி இப்போ ஆஃபீஸில் வேலை பார்க்குறாங்க, ஒரு இத்தனை நாள் தான் வேலை பார்க்கணுங்கிறது ஒரு ரூல் இருக்குது. அதை தாண்டி ஏன் இவ்வளோ நாள் லீவ் எடுத்தீங்க அப்படின்னு கேட்கும்போது, இந்த மாதிரி எனக்கு உடம்பு சரியில்லை, டாக்டர் சர்டிஃபிகேட் கொண்டே கொடுப்போம் இல்லையா, ஏதோ ஒரு காரணம் நம்ம சொல்ல வேண்டிய தேவை இருக்குது. அந்த மாதிரி காரணத்தை மிக சரியாக சொல்லும்போது மேல்முறையீடு செய்வதற்கான கால அவகாசத்தை நம்ம நீட்டிக்க முடியும். இதுதான் நடைமுறை. பொதுவாகவே எந்த ஒரு மனுவுக்கும் மேக்சிமம் 30 days அல்லாட்டி ஏதோ ஒரு காரணத்தை பேஸ் பண்ண பார்த்தீங்கன்னா 60 நாள், 30 எல்லாத்தையும் 60 நாள். இதையும் தாண்டுது அப்படின்னா ஏதாவது முக்கியமான பெரிய காரணங்கள் இருக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. முன்ன மாதிரி இல்லை. இப்போ நீங்கள் அந்த தமிழ்நல வெப்சைட்டுக்குள்ளே போயிட்டு நீங்கள் என்ன பண்ணிக்கலாம்னா மேல்முறையீடு செஞ்சுக்கலாம். ஓகே, இப்போ மேல்முறையீடு செய்வதற்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நீங்கள் கவனிக்க வேண்டியது அவசியமாக இருக்குது. நிலம் அளந்து கொடுத்த அப்புறம் அந்த நில அளவையர் ஒரு சான்றிதழ் வழங்குவார் இல்லையா, அதாவது இந்த நிலம் அளந்தது எனக்கு சம்மதம் என்று அந்த மனுதாரர் சொல்றாரு, இல்லை சம்மதம் இல்லை அப்படின்னு சொல்றாரு. இந்த ரெண்டையும் ஏற்று அவர் சான்றிதழ் வழங்கிட்டு அதுக்கு கீழே ஒரு பின் குறிப்பில் கொடுக்கணும். இதில் உங்களுக்கு திருப்தி இல்லை என்ற பட்சத்தில் இத்தனை நாட்களுக்குள் நீங்கள் மேல்முறை செய்து கொள்ளலாம் என்று சொல்லுவாங்க. இப்போ நம்ம தகவல் பெறும் உரிமை சட்டத்தை பயன்படுத்தும் போது பதில் தரும் 6(1)க்கு பதில் தரும்போது அவங்க கீழே என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, இந்த மாதிரி பிரிவு 7(1)க்குள்ளே நாங்கள் என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா பதில் தந்துட்டோம், இல்லை இதில் உங்களுக்கு திருப்தி இல்லை அப்படின்னா நீங்கள் மேல்முறையீடு செய்து கொள்ளலாம் இத்தனை நாளுக்குள் அப்படின்னு சொல்லி என்ன செய்வாங்கன்னா முகவரியை போட்டு நம்மளுக்கு கொடுப்பாங்க. இந்த மாதிரி சர்வேயர் ஒரு சர்டிஃபிகேட் கொடுக்கும்போது அதில் மேல்முறையீடு செய்வதற்கான கால அவகாசத்தை கொடுக்க வேண்டும் என்பதுதான் விதிமுறை. ஆனால் அதை இன்னைக்கு சரியாக செய்கிறாங்களா அப்படிங்கிறது ஒரு கேள்விக்குறியாக தான் இருக்குது. ஓகேவா, இப்போ இந்த பிரச்சனை ஓகே. இன்னொரு பிரச்சனையை நம்ம பேச போகிறோம். என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட ஒரு 20 வருடங்களுக்கு முன்பதாக அரசுக்கு சொந்தமான புறம்போக்கு நிலங்களை எல்லாம் இவர் தன்னோட செல்வாக்கை பயன்படுத்தி என்ன பண்ணிட்டார் அப்படின்னா பட்டா போட்டுட்டாரு. அப்போ பட்டா போட்டதுக்கு அப்புறம் அந்த நிலத்தை எல்லாம் சேல் பண்ணாரு. அப்படி சேல் பண்ணுற காலத்தில் ஒருத்தர் அவர்கிட்ட இருந்து என்ன பண்ணுறாரு அப்படின்னா நிலம் வாங்குறாரு. எப்படின்னா ஒரு 30 சென்டிலிருந்து 2ஆக பிரிக்கிறாங்க, 17, 13 இன்னும் பிரிக்கிறாங்க. பிரிக்கும்போது 13 அவர் எடுத்துக்கிட்டு 17 ஒருத்தர்கிட்ட கொடுத்துட்றாரு. இது கிரைய டாக்குமெண்ட் மிக அக்யூரேட்டாக டாக்குமெண்ட்லாம் போட்டிருக்காங்க. டாக்குமெண்ட்லாம் எந்த விதமான பிரச்சனையுமே கிடையாது. பிரச்சனை என்னன்னு கேட்டிங்கன்னா, ரொம்ப நாள் கழிச்சு இடத்துலலாம் எந்த பிரச்சனையுமே இல்லை, ரொம்ப நாள் கழிச்சு
இந்த லேண்டுக்காரர், அதாவது இந்த 17 சென்ட் வாங்கினார்ல உடைச்சு, அவரு சரி நம்ம நம்ம வீட்டுக்கு வேலி போடணுங்கிறக்காண்டி அதோட பவுண்டரி எல்லையை தேடுறாரு. அப்பதான் என்ன ஆகுது அப்படின்னா, அந்த நில வரைபடத்துல பிரச்சனை இருக்கு அப்படிங்கிறது தெரிய வருது. இவருக்கு கொடுத்த அந்த இடத்த விட தாண்டி அவர் வீடு கட்டிட்டார். அதுல இப்ப என்ன ஆகி பார்த்தீங்கன்னா, அவர் இன்னொருத்தருக்கு இடம் வித்திருக்காரு. அந்த இடத்துக்குள்ள இவரோட வீடு உள்ள இருக்காங்க. இப்ப இவருக்கு சர்வே நம்பர் வந்து ஒரு 5 கொடுத்துட்டாங்கன்னு வச்சுங்களேன். இது இன்னொருத்தருக்கு அதை 5 வந்து 5 1ன்னு உடச்சு இன்னொருத்தர் கொடுக்குறாரு. அந்த 5 1க்குள்ள ஒரு வீடு போயிடுச்சு. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியாம வந்து முடிச்சுட்டு இருந்தாங்க. ஆக்சுவலி வந்து இவங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் அந்த நிலத்தை வித்தாங்களா, இல்ல அப்படி வித்திருந்தா மேபி அதற்கப்புறம் அந்த எஃப்எம்பி வரைஞ்சிருந்தாங்களாங்கிறத நம்ம பார்க்க வேண்டிய ஒரு தேவை இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னேன். அதற்கு வந்து நம்ம எஸ்எல்ஆர் காப்பி தான் வாங்கணும். பழைய வரைபடத்தை பார்த்தா தான் இது உங்களுக்கு கொடுத்ததுக்கு அப்புறம் இவங்களுக்கு விற்பனை செய்து அந்த எஃப்எம்பி அதுக்கப்புறம் கிரியேட் பண்ணியிருக்காங்கன்னு பார்த்தா தான் நம்ம அதுக்கான தீர்வை நம்ம சொல்ல முடியும். அதனால நீங்க இடம் வாங்கும் போதே என்ன செஞ்சிடணும் அப்படின்னா, நீங்க 4 பக்கத்தை மிக சரியா அளவீடு செய்து, இப்போ சப்டிவிஷன் பண்ணும்போது அளப்பாங்க இல்லையா, ஒருத்தருக்கு 13 ஒருத்தருக்கு 17னா அப்புறம் அளக்காம எப்படி பண்ணுவாங்க, அளக்கும் போது கரெக்டா வந்து அந்த 2T சர்வேரை வச்சு அளந்து நீங்க கல்லு போட்டு நான் அளந்துட்டுக்கோன்னு சொல்லி எந்த ஆபீசர் வந்து அளந்தாரோ அவர் அளந்ததுக்கான சான்றிதழை நீங்க வாங்கி வைக்க. இப்ப அவங்க வாங்கி வைக்காதனால சர்வேர் வந்தாங்க, ஏற்கனவே ஒருத்தவங்க அளந்தாங்க, அளந்து 4 பக்கத்தை சொல்லிட்டு போனாங்க, இதுதான் இடம் சொன்னதுனாலதான் நம்ம இந்த இடத்த வாங்குறோம் அப்படின்றாங்க. விசாரிச்சு பார்க்கும்போது ஒரு 2T சர்வேரே கிடையாது. அவர் எங்கேயோ ஒரு தடவை சும்மா ரிட்டையர்டு சர்வே இருந்திருப்பார். அவரை கூட்டி வந்து சும்மா அளந்துட்டு இதான் பவுண்டரி இல்லைன்னு சொல்லி அவங்க சொன்னதுனால நம்பி இடத்த வாங்கிட்டேன். இப்ப பிரச்சனையில் யார் மாட்டிக்கிட்டு இருக்கா? இப்ப அதனாலதான் என்ன சொல்றேன்னா, ஒரு நில அளவை அளக்கும் போது அல்லது நீங்க ஒரு இடத்தை வாங்கும் போது நிச்சயமாக அளவீடுகள் மிக சரியா துல்லியமா இருக்கா அப்படிங்கிறத பார்க்க வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. நீங்க இதெல்லாம் பார்க்காம நிலம் வாங்குவீங்கன்னா இது போன்ற பல பிரச்சனைகள்ல நீங்க சிக்கிக் கொள்வதற்கு வாய்ப்புகள் இருக்கு. அதனால கவனத்தோடு செயல்படுங்க. ஒரு இடத்த வாங்குறதுக்கு முன்னாடி அதுல அனைத்து ஆவணங்களையும் நீங்க வந்து செக் பண்ணுங்க. அதே போல அது எல்லாம் ஆன்லைன்ல வந்திருக்கா, கணினியில ஏற்றப்பட்டிருக்கிறாங்கிறதையும் நீங்க செக் பண்ண வேண்டியது அவசியமா இருக்கு. 1க்கு 2 முறை நிலப்பற்றி தெரிந்தவர்களை நீங்க கன்சல்ட் பண்ணிட்டு நிலத்தை வந்து நீங்க வாங்கலாம். அது மட்டும் இல்ல, நீங்க அதாவது என்ன சொல்றேன் பார்த்தீங்கன்னா, இப்ப நில அளவை செய்ய நீங்க வந்து முயற்சி பண்றீங்க, இல்லை நில அளவைக்கு நீங்க பணம் கட்டிட்டீங்க வந்து அளக்குறாங்கன்னா, தயவு செய்து நீங்க இந்த நில அளவர் தேர்ந்து நீங்க என்ன செய்யுங்க அப்படின்னா, அந்த சர்டிபிகேட் வாங்க மறந்துடாதீங்க. இப்ப என்ன பண்றாங்கன்னா, இந்த இ சர்வீஸ் லேண்ட் வெப்சைட்ல என்ன பண்றாங்கன்னா, இந்த நில அளவைக்கான சான்று வந்து பதிவிறக்கம் பண்ணி எடுத்துக்கிறேன்னு சொல்றாங்க. ஆனா அதுல பாத்தீங்கன்னா மனுதாரோட கையெழுத்து இருக்காது, சர்வேரோட கையெழுத்து இருக்காது. அப்புறம் அந்த சான்றிதழ் எடுத்து என்ன பண்றது? அதனால நீங்க வந்து அந்த இணையத்துல அப்லோட் பண்ணி இந்த சான்றிதழை எடுக்கிறத விட நீங்க லைவா அவங்க கையில கொடுக்குறாங்க அப்படின்னா ஓகே. இல்லைன்னா அதுல வந்து அவங்க டிஜிட்டல் சைனாச்சும் போடணும், மனதாரர்கிட்ட கையெழுத்தாலும் வாங்கணும். அந்த முறை வந்து கடைபிடிக்க சொல்லி வர்றவங்கள்ட்ட நீங்க ஃபாலோ பண்ணணும். இதுல குறிப்பா வந்து அந்த 2021 மார்ச்ல வெளியிட்டிருக்க அந்த சுற்றறிக்கை வந்து நீங்க தயவுசெய்து எல்லாரும் படிக்கணும். உங்க ஏரியால சர்வேர் வந்து அப்படி இல்லை இப்படி இல்லை அப்படின்னு சொன்னாலும் இந்த சுற்றறிக்கை எடுத்து காட்டி இந்தாங்க அரசாங்கம் இதை தான் சொல்லியிருக்கு அப்படிங்கிறத அவங்கள்ட்ட நீங்க சொல்லி அவங்களுக்கு என்ன செய்யணும்னா, ஏன்னா நிறைய பேருக்கு வந்து அந்த ரூலே தெரியாது, சும்மா ஏதோ வந்தோம் போனோம் அப்படின்னு நிறைய ஆஃபீஸர் வராங்க. அதனால நீங்க அவங்களுக்கு வந்து தெரிவிக்கிறதுக்கு நீங்க அதை பயன்படுத்தணும் அப்படிங்கிறத தெரிவிச்சுக்க விரும்புறேன். அதை தாண்டி ஒரு நிலத்துல சிக்கல் இருக்கு அப்படின்னா உங்களை சுற்றி இருக்க எல்லாருக்கும் நீங்க முறைப்படி சம்மன் வைக்க வேண்டியது அவசியமான ஒன்றா இருக்குது. அதையும் நீங்க தெரிந்து கொள்ளுங்க. இப்போ உங்க பக்கத்து வீட்டுக்கார இடம் அளக்க போறாரு அப்படின்னா உங்களுக்கு சம்மன் வைக்க சொல்லுங்க. ஸோ அந்த மாதிரி நீங்க என்ன பண்ணுங்க அப்படின்னா, முறைப்படி நிலத்தை வந்து நீங்க சேவ் பண்ண வேண்டியது அவசியமான ஒன்றாக இருக்கிறது. ஆகவே இந்த 2 விழிப்புணர்வு இன்னைக்கு நான் உங்களுக்கு கடத்திருக்கேன். மேல்முறை செய்வதற்கு கால அவகாசம் வந்து சொல்லியிருக்கேன். 15 அல்லது 30 இல்லைன்னா 60 இந்த கால அளவுக்குள்ள நீங்க அப்பீல் போகணும். அதையும் தாண்டின காரணங்கள் தேவை அப்படிங்கிறதையும் நான் தெளிவா சொல்லியிருக்கேன். நில அளவை சான்று வாங்க சொல்லியிருக்கேன். அதே போல நிலத்துல பிரச்சனை இருந்தால் சம்மன் நீங்க வந்து கண்டிப்பா ரிசீவ் பண்ணிக்கங்க. அப்படின்னா நீங்க யாருக்கா நில அளக்க உங்கள்கிட்ட அளக்க போனா மற்றவங்களுக்கு சம்மன் விடுங்க. ஸோ இதெல்லாம் வந்து நீங்கள் மறக்காமல் உங்களோட எஃப்எம்பியை வந்து நீங்கள் சரி பண்ணி அளவுகளை சரி பண்ணி உங்கள் நிலத்தை நீங்கள் செக்யூர் பண்ணிக்கங்க அப்படிங்கிறதையும் இந்த வீடியோவில் ஒரு விழிப்புணர்வு தகவலாக உங்களுக்கு சொல்லிக்க விரும்புகிறேன். இந்த தகவல் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் நல்லது உங்களுக்கு வேறு சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம்.